யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பெருமைக்கு பின்னால் வருகிறது வீழ்ச்சி, அதாவது விழுதலுக்கு முன்னால் வருகிறது பெருமை. வாசி. அவர் அதிகமாக கிருபை அளிக்கிறாரே. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து, இந்த பெருமைன்னு சொன்ன சொல்லி தந்தேன், நம்முடைய பணத்தினால் வருகிற பெருமை இல்லை, நம்முடைய அழகினால் வந்து அந்த பெருமை அல்ல. இயேசுவை உதாசீனப்படுத்துகிறவன் தேவனுக்கு விரோதமான பெருமை கொள்கிறான் என்ற அர்த்தம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். எதிர்த்து நிற்கிறார். இப்படி ஆண்டவராகிய தெய்வம் ஈசாக்கோடு சொன்ன வார்த்தையை காதால் கேட்டு கண்ணால் கண்ட ஏசாயா திமிரு பிடிச்சு அந்த உபதேசத்திற்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்ப்புறமா செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய திருச்சபையின் ஒழுங்கும் வேதத்தினுடைய சத்தியத்துக்கு மாறாக செய்து கொண்டிருக்கிற நீயும் ஆண்டவருக்கு எதிராய் நிற்கிறாய் என்ற அர்த்தம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி பெருமைப்பட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஏதோமியர்களை கர்த்தர் அழித்து போடுவார் என்று ஓபேதியா மூலமாக கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென்.